இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சி. இந்த ஆலயத்தை பற்றி முன்பே நான் பதிவு போட்டிருக்கிறேன். இன்றைக்கும் இந்த ஆலயத்தில் இருக்கிறதால மீண்டுமாக ஒரு பதிவு. மிகவும் அற்புதமான ஒரு ஆலயம். இந்த ஆலயத்திற்கு பேரே அருள் நிறை ஆலயம். அருள் நிறை ஆலயம் வில்லியனூர், புதுச்சேரி மறை மாநிலம் வில்லியனூர் இருக்கின்ற அருள் பொங்கும் அன்னை லூர்து அன்னையினுடைய திருத்தலத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு சில ஆலயங்கள் தான் பாப்பரசர் பெயரோடு அந்த ஆசிரோடு இயங்குகின்ற ஆலயம். அப்படிப்பட்ட இறை ஆசிர் பொங்குகின்ற ஆலயங்களிலே இந்த ஆலயம் ஒன்று. இன்றைக்கு மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை மிக சிறப்பாக பூசை நடக்கும். 6 மணிக்கு இப்போ தான் பூசை முடிஞ்ச உடனே அடுத்த 5 நிமிடத்தில் தேர் பவனி ஆரம்பிக்கும். அங்கே பாருங்கள், தேர் மந்திரிச்சிருக்காங்க பாருங்கள். எப்பொழுதுமே மாதம் முதல் சனிக்கிழமை 6 மணிக்கு பூசை ஒரு 7:30 மணி முன்னரே முடியும். பூசை முடிஞ்ச உடனே தேர் பவனி ஆரம்பிக்கும். இந்த தேர் பவனி இங்கே ஊருக்குள்ளே எங்கே இருக்க தெருவுகள்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு 9 மணிக்கு ஆலயம் வந்து சேரும். 9 மணிக்கு அன்னதானம். இங்கே வருகின்ற மக்கள் எல்லோருக்கும் இலவசமாக சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடு கொடுத்துட்ட பிறகு ஒரு 9 மணிக்கு மேலே 12 மணி வரை இரவு அருங்கொடை ஜெப வழிபாடு நள்ளிரவு வரை நடக்கும். மக்களெல்லாம் ரொம்ப திரளாக கலந்துக்குவாங்க. அற்புதமான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் நாங்கள். இங்கே நீங்களும் வாங்க. வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலம். கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் பழமையான ஒரு ஆலயம் இது. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இரக்கத்தின் ஆண்டவருடைய திருச்சுரூபம். முன்ன போய் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பார்க்குற ஆண்டவருடைய திருச்சுரூபம் இருக்கிற இந்த இடம்தான் முன்பு, அதாவது மிக பழமையான ஆலய திருப்பீடம் இருந்த இடம். இந்த இடத்தெல்லாம் இடிச்சிட்டாங்க. இந்த இடத்தெல்லாம் இடிச்சிட்டு இதை வழியை மாற்றிட்டாங்க. அந்த திருப்பீடம் இருந்த இடத்த மட்டும் அவங்களுக்கு நடைபாதையாக மாற்றுவதற்கு இருக்கின்ற அவர் தந்தையருக்கு விருப்பம் இல்லை. அதனால் அங்கேயே ஒரு இரக்கத்தானுடைய திருவிருதானுடைய சுரூபத்தை நிறுவி இங்கே பாருங்க, அவருடைய ஆசிரோடு நம்ம கோயில் நுழையிற மாதிரி இங்கே இந்த திருச்சுரூபத்தை அமைச்சிருக்காங்க. சகோதரர்களே வந்து பாருங்கள். மிக மிக அற்புதமான ஆலயம். மக்கள் வெள்ளம். அது முதல் சனிக்கிழமை இல்லையா, ஆண்டினுடைய முதல் சனிக்கிழமை வரும்ல ஜனவரியில். அப்போ இருக்கும் பாருங்க கூட்டம். தரையை பார்க்க முடியாது, தரையெல்லாம் பார்க்கவே முடியாது, அவ்வளவு கூட்டமாக இருக்கும் இந்த அம்மாவுடைய ஆலயத்தில். அப்போ 1000 திருப்பல் நடைபெறும். 1000 தலைமையர் திருப்பல் இருக்கவங்க. நாங்கள் அந்த பூசைக்கு வந்திருந்தோம். எங்களுடைய புதுவை மறைமாவட்டத்துடைய பேராயர் ஃப்ரான்சிஸ் கலிஸ்ட் அவர்கள் இங்கே பூசை நிறைவேற்றினாங்க. மிக மிக அற்புதமான அம்மாவுடைய அருள் வளம் பரிந்துரை எல்லாம் பொங்கி வழிகின்ற ஆலயம். சகோதரர்களே வாங்க, அம்மாவுடைய அருளையும் ஆசிரியும் பரிந்துரையும் பெறுங்க. இதை இங்கே பாருங்கள், ஜெபமாலையுடைய ஸ்தலங்கள் இங்கே சித்திரை வடிவமாக அமைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். இதுக்கு முன்பாகலாம் இந்த இடம், இங்கே பார்க்குற இந்த இடம் பூசை காண்ற கோயில். இது நடைபாதையாக இருக்குது. இங்கே மக்கள் வெள்ளத்தில் அன்னையுடைய தேர் அங்கே நின்றுட்டு இருக்குது. கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. மிகவும் அற்புதமான திருத்தலங்க பாருங்கள். நைட்டு பாருங்கள், பயணிகள் தங்குகிறது ஒரு ஷெட்டு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நைட் அங்கே தங்கிக்குவாங்க. அங்கேயே கழிப்பிட வசதி, தண்ணி எல்லாம் இருக்கும். அங்கே தான் சாப்பாடு கொடுப்பாங்க. இப்போ 9 மணிக்கு கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு உடனே அந்த லட்சத்தை கூடுதலாக கலந்துக்குவாங்க மக்கள். அற்புதமான இந்த முதல் சனிக்கிழமைன்னு சொன்னாலே இந்த வில்லியனூரில் அவ்வளோ சிறப்பாக நடைபெறும் கூட்டத்தை பாருங்கள். வாங்க, அம்மாவுடைய திருத்தேரை பார்க்கலாம். அதற்கு முன்பாக இன்னொரு செய்தியை நான் சொல்கிற பாருங்க. இதோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த அம்மாவுடைய இந்த சொல்கிறது தூணா, ஒரு தூணின் மேலே இருக்கின்ற அம்மாவுடைய சுரூபம். முன்ன போய் காட்டுறாங்களேன். இங்கே பாருங்கள், இந்த அம்மாவுடைய சுரூபத்தை இந்த தூண்
ஒருவேளை இது ஒரே கல்லாக இருக்குமோ தெரியல, அப்படி இருக்க வாய்ப்புன்னு தெரியல, உண்மையே தெரியல. மேபி இருக்கலாம், இல்லையா இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் இங்கே பாருங்கள், அம்மாவினுடைய திருச்சுரூபம் அற்புதமான தூணின் மேலே லூர்து அன்னையினுடைய திருச்சுரூபம். இந்த தூண் வைப்பதற்காக இந்த இடத்துல எவ்வளோ ஒரு விழா தெரியுங்களா? அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, வந்து பாருங்கள் தெரியும். அம்மாவுடைய பரிந்துரை வந்து பாருங்கள், அங்கே பாருங்கள் பார்ப்போம். அன்னை இன்று ஏது வெற்றி, அன்னை இருக்க ஏது தோல்வி. இந்த கல்வெட்டில் வார்த்தையை பாருங்களேன். உண்மைதான், அன்னை இன்றி வெற்றி கிடையாது. அன்னை நம்ம கூட இருக்கிறதால நமக்கு தோல்வியே கிடையாது. எனவே சகோதர சகோதரிகளே, வில்லியனூருக்கு வாங்க, போய் லூர்து அன்னையினுடைய திரு தலத்துக்கு வந்து அண்ணனுடைய ஆசிரியும் பரிந்துரையும் பெறுங்கள். இதோ தேர் புறப்பட தயாராக இருக்குது. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம், வாங்க அம்மாவுடைய தேரை. மக்கள் வெள்ளம் நிறைஞ்சிருக்குது. சரி வாங்க போகலாம், மக்கள் கூட்டத்துக்கு நம்மளும் போகலாம். வாங்க முன்ன போய் பார்க்கலாம், வாங்க அம்மாவுடைய திருத்தேரை. நல்ல கூட்டம். முதல் சனிக்கிழமை எப்பவுமே கூட்டம் இருக்கும், இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியல. இங்கே பாருங்கள், அம்மாவுடைய திருச்சுருவம் தாங்கிய திருத்தேர். தேர் புறப்பட தயாராகுது. இருக்கட்டும், அன்னை தேர் புறப்படுறதை பார்க்கலாம். ஜெபமாலை ஆரம்பிக்கிறது. ஓகே சகோதரர்களே, நீங்களும் வந்து பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக லூர்து மாதா தொழுத்தலத்துக்கு வாங்க. வில்லியனூருக்கு வந்து அன்னையர் ஆசிரியரையும் பரிந்துரையும் பெறுங்க. நன்றி நன்றி. நான் உங்கள் அகஸ்டின். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.